வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஸ்டன்ஸ் between the two straight lines. இதை நம்ம லேர்ன் பண்றதா இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ஆங்கிள் between the two straight lines அது ரெண்டும் நல்லா லேர்ன் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு ரெண்டு லைன் இருக்கு. ரெண்டு லைன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படி என்ன 2 டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி படிச்சிருக்கோம், 3 டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி படிச்சிருக்கோம். 2 டைமென்ஷன்ல இருந்துச்சுன்னா இன் பிளேன். சரி ரைட், ரெண்டு லைன் வந்து ஒரு பிளேன்ல இருக்கிறதா இருந்துச்சுன்னா எப்படி எல்லாம் இருக்கும்? ஒன்னு ரெண்டு லைன் parallel இருக்கும், இல்லன்னா ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆயிட்டு இருக்கும். சோ என்ன சார் அப்புறம் பெர்பெண்டிகுலர் கிராடியேஷன், ரெண்டு லைன் டச் பண்றது டச் பண்ணாதது. ரெண்டு லைன் டச் பண்ணுச்சுன்னா அதுக்கு டிஸ்டன்ஸே கிடையாது. ஏன் ரெண்டு பேரும் ஒட்டிட்டு நிக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? கிடையவே கிடையாது. சரி ரெண்டு பேரும் தள்ளி நிக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன உண்டு? டிஸ்டன்ஸ் உண்டு. சோ சேம் ரெண்டு லைன் parallel ஆ இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் உண்டு, ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் கிடையாது. அப்புறம் 2 டைமென்ஷன்ல ரெண்டு லைன் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்னா ஒன்னு இன்டர்செக்டிங் லைனா இருக்கும், இல்லன்னா parallel லைனா இருக்கும். சோ இது வந்து 2 டைமென்ஷன்ல இருக்கும். நம்ம இப்ப படிச்சிட்டு இருக்கிறது 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன்ல என்ன அர்த்தம்? சோ அதே இத அப்படியே இத சொல்ல போறோம். சோ இத என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சார் கோப்லனார். two lines lying on the same plane. ரெண்டு லைன் ஒரே பிளேன்ல இருந்துச்சுன்னா அந்த லைனுக்கு ரெண்டுக்கும் பேர் என்னன்னு கேட்டா கோப்லனார். அப்புறம் அந்த கோப்லனார் லைன்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சோம். அப்புறம் என்ன இதுல இருக்கிற அதே கண்டிஷன் எதுலயும் உண்டு, 3 டைமென்ஷன்லயும் உண்டு. இன் எ ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ரெண்டு லைன் இருக்குன்னா எப்படி எப்படி எல்லாம் இருக்கும்? அப்ப என்ன 3 டைமென்ஷன்ல இருக்குறதுனா ஜஸ்ட் இமேஜினேஷன். சோ 3 டைமென்ஷன்ல ஒரு ரெண்டு லைன் இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப என்ன முதல்ல எடுக்கணும் சார், ரெண்டு கையவே வச்சுக்கிறேன் சார். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் எப்படி இருக்கு? parallel இருக்கு. எங்க? ஸ்பேஸ்ல. இது பிளாக் போர்டு. பிளேனுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிளாக் போர்டு தான். என்ன 2 டைமென்ஷன்ல x axis y axis டிரா பண்ணி காட்டிடுவோம். 3 டைமென்ஷனுக்கு சார் டிரா பண்ணிருக்கேன், ஆனா இது அக்யூரேட் டயகிராம் கிடையாது. 3 டைமென்ஷன்ல யார் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும்? நீங்க இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். x axis y axis z axis. அப்புறம் என்ன லைன் வந்து எப்படி இருக்கும் கேட்டா அப்படியே அந்த இடத்துல அப்படியே மேல இருக்கும். அப்ப என்ன ரெண்டு லைன் எப்படி இருக்கலாம் கேட்டா parallel இருக்கலாம். அப்புறம் ஸ்பேஸ்ல ரெண்டு லைன் என்ன செய்றேன்? டிரா பண்றேன். சோ இது பேர் என்னதுன்னு கேட்டா parallel lines. then next இன்னொரு ரெண்டு லைன் அப்படியே என்ன செய்யும் கேட்டா ஸ்பேஸ்ல இன்டர்செக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப எப்படி இப்படி இருக்கும்? ரெண்டு லைன் என்ன செய்யுது? இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்ப என்ன ஸ்பேஸ்ல ரெண்டு லைன் parallel இருக்கலாம், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆயிருக்கலாம். இது ரெண்டும் நமக்கு தெரியும், இது 2 டைமென்ஷன்லயே படிச்சிட்டோம். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோப்லனார். சோ இந்த ரெண்டு லைன் parallel இருக்கலாம், கட்டாயம் அந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ணி என்ன செய்யலாம்? ஒரு பிளேன் ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் கேட்டா ஒரு பிளேன் ஃபார்ம் பண்ணலாம். சோ என்னன்னு கேட்டா இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா கோப்லனார். the coplanar lines parallel இருக்கும், இல்லன்னா இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு இது என்னது சார்? ஒரு ரெண்டு லைன் parallel-ஆவும் இல்லாம இன்டர்செக்டும் ஆகாம அது எப்படி சார் இருக்கும்? இப்படி ஒரு லைன் இருக்கு ஸ்பேஸ்ல, இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. அப்ப என்ன இந்த ரெண்டு லைன் கட்டா எப்படி இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா parallel-ஆவும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன். இது ரெண்டு என்ன செய்யாதுன்னா parallel-ஆவும் இருக்காது, இன்டர்செக்டும் ஆகாது. அப்புறம் parallel-ஆவும் இல்ல இன்டர்செக்டும் ஆகலனா அந்த லைன்ஸ்க்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா நான் கோப்லனார். இது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல சொல்ற நேரம் 2 டைமென்ஷன்ல நான் கோப்லனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா skew lines. அப்ப என்ன skew lines என்ன அர்த்தம்?
parallel இருக்காது, intersective ஆகாது. அப்புறம் என்ன நமக்கு என்ன ஒரு ஸ்பேஸ்ல 3 டைமென்ஷன்ல ரெண்டு லைன் இருந்தா எப்படி எல்லாம் இருக்கும்? ஒன்னு intersecting lines, ரெண்டு parallel lines, மூணு skew lines. இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இது ரெண்டும் ஸ்பேஸ்ல இருக்கு. 3 டைமென்ஷன்ல இமேஜினேஷன் பண்ணி பாரு. இந்த ரெண்டு லைன் எப்படி ஆகல? இன்டர்செக்டும் ஆகல, parallel-ஆவும் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டா skew lines. அப்புறம் நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுது? இன்டர்செக்டிங் லைனுக்கு என்னது கிடையாது, டிஸ்டன்ஸே கிடையாது. ஏன்னா அது ரெண்டு என்ன செஞ்சிருச்சு? இன்டர்செக்ட் ஆயிருச்சு. அப்புறம் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா distance is equal to 0. அப்புறம் parallel லைனுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், skew லைன்ஸ்க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இந்த சாப்டர்ல இந்த எக்சர்சைஸ்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? அப்ப என்ன parallel லைனுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, skew லைன்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுனா எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும்? ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன கேட்டா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் மூணே கான்செப்ட் தான். இன்டர்செக்ட் ஆச்சுனா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், parallel லைன் ஆச்சுனா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், skew லைன்ஸ் ஆச்சுனாலும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அத தான் நெக்ஸ்ட் வீடியோல சரியா சொல்ல போறேன். Now shortest distance between two lines. பிள்ளைகளுக்கு ஒரு டவுட், சார் அது என்ன சார் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் என்ன சார் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கா சார்? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஸ்கியூ லைன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கியூ லைன்ஸ் இருக்குங்க நேரம் அந்த ஸ்கியூ லைன்ஸ்க்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். சரி, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல கண்டுபிடிக்கும்? அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்பேஸ்ல சார் ரெண்டு லைன் டிரா பண்றேன். சோ ஸ்பேஸ்ல ரெண்டு லைன் டிரா பண்ற நேரம் நான் என்ன சொல்லிட்டேன்? இத பிளாக் போர்ட்ல டிரா பண்ணி காட்ட முடியாது, நீ இமேஜினேஷன்ல பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன, இது ஸ்பேஸ்னு நினைச்சுக்கோ. இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த ரெண்டு லைனும் ஸ்கியூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகல, parallel கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சார் டிரா பண்ணி இருக்கிறத வச்சு பார்க்கற நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா சார் என்ன சொல்லியிருக்கேன்? இப்படி ஒரு லைன் பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு லைன் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு லைனும் parallel கிடையாது. சரி ரைட். அப்புறம் என்ன, இன்டர்செக்டிங் ஆகல, parallel கிடையாதுன்னு. இந்த ரெண்டு லைனுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல? அப்ப என்ன, இங்கனக்குள்ளயா, இங்கனக்குள்ளயா, இங்க இருந்து இங்கயா, இல்ல இங்க இருந்து இங்கயா, இல்ல எந்த இடத்துல நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன்? அப்ப என்ன, இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுதான் யார் கண்டுபிடிக்க போறா? நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் என்ன, இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன். இந்த லைன்ல இருந்து இன்னொரு பெர்பெண்டிகுலர் லைன், இந்த இடத்துல இருந்து இன்னொரு பெர்பெண்டிகுலர். இந்த பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் எல்லா பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்லயும் எந்த இதனுடைய டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதனால தான் ஹெட்டிங்கே கொடுத்திருப்பாங்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between the two lines. ஏன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்னது கிடையாது, டிஸ்டன்ஸே கிடையாது. parallel இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலயும் எப்படி தான் இருக்க போகுது? ஈக்குவலா தான் இருக்க போகுது. டிஸ்டன்ஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. ஆனா அந்த ஸ்கியூ லைன்ஸ்க்கு மட்டும் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு பிளேஸை பொறுத்து என்ன செய்யும்னு கேட்டா மாறும். சரி, அப்ப அதை எந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்? ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றோம். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் எது வந்து ரொம்ப லென்த் கம்மியா இருக்கும் அதுதான் என்னன்னு கேட்டா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between the two lines. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எடுத்தோனே சார் எழுதிடுறேன், இன்டர்செக்டிங் லைன்ஸ். Shortest distance between intersecting lines D equal to எவ்வளவு? 0. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுனாலே அந்த ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0. அப்புறம் செகண்ட் parallel lines. Parallel lines படிக்கிறதா இருந்துச்சுன்னா முதல்ல உனக்கு தெரியணும் general form of the straight line equation.
r vector equal to a vector s u vector. இது ஒரு லைனா இருந்துச்சுனா another one line. அப்ப இதுல a வெக்டர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா one point, u வெக்டர்ங்கிறது என்னன்னு கேட்டா அந்த லைனுடைய parallel வெக்டர். சோ அப்ப r vector equal to a vector plus su vector. இது வந்து ஒரு லைன். r vector equal to a vector tu vector. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் a1 வெச்சுக்கோ, இத ஒரு பாயிண்ட் a2 னு வெச்சுக்கோ. இதுல ஸ்கேலர் s, இதுல ஸ்கேலர் t. இதுல u வெக்டர் போட்டுருக்கேன், இதுல u வெக்டர்னு போட்டுருக்கேன். எஸ் சார். நல்லா ஞாபகம் இருக்கணும், two lines are parallel. அப்ப என்ன, இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுடைய ஈக்குவேஷன் r vector equal to a1 su vector. இந்த லைனுடைய வெக்டர் a2 வெக்டர் tv வெக்டர். சாரி, இது u வெக்டர். அப்படி இருந்துச்சுனா இந்த லைனுடைய parallel வெக்டரும் இந்த லைனுடைய parallel வெக்டரும் கட்டாயம் இந்த ரெண்டு லைனுக்கு எப்படி தான் இருக்கும், parallel-ஆ தான் இருக்கும். அதனால தான் என்ன செய்றாங்கன்னா அந்த parallel வெக்டர் மட்டும் u வெக்டர் u வெக்டர்னு எழுதிருப்பாங்க. சோ two lines க்கு parallel vectors proportion. அது proportion-ஆ இருக்குறதுனால therefore u வெக்டர் u வெக்டர்னு எழுதிறோம். அப்ப நம்ம பார்த்த உடனே ரெண்டு லைன் வந்து என்ன செய்றாங்கன்னா parallel-ஆ இல்லையான்னு சொல்லி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, அந்த parallel வெக்டர் ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுனா the lines are parallel. புரியுதாப்பா? two lines are parallel னு சொல்றதா இருந்துச்சு, அந்த ரெண்டு லைனுடைய parallel vectors எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். u vector u vector. சோ அப்ப என்ன, இதுக்கு parallel vectors ஈக்குவலா இருந்துச்சுனா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தோனே parallel கண்டுபிடிச்சாச்சு. therefore distance equal to modulus of u vector cross a2 vector minus a1 vector by modulus of u vector. அப்ப என்ன, distance between the two parallel lines. அப்ப parallel lines நான் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே பார்த்தோனே parallel கண்டுபிடிக்கணும். அந்த parallel vectors எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு, ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியாச்சு. therefore d equal to modulus of u vector cross a2 vector minus a1 vector by modulus of u vector. சரி ரைட். அப்ப என்ன, parallel லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. then next skew lines. அப்ப skew linesக்கு நான் ரெண்டு லைன் எழுதணும்னா r vector equal to a1 vector s u vector, r vector equal to a2 vector t v vector. நான் பார்த்தோனே நமக்கு தெரியும் என்ன, இந்த ரெண்டு லைனும் parallel கிடையாது. அப்ப அந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கலாம், ஒண்ணு இன்டர்செக்டிங் லைனா இருக்கும், இல்லனா skew lines இருக்கும். சரி ரைட். நமக்கு இப்பதான் ஹெட்டிங் எழுதிடலாம் சார், skew lines எழுதிடலாம். இன்டர்செக்டிங்னா அடுத்த கண்டிஷன் சொல்லி தருவேன். அப்ப என்ன, skew lines னு சொல்லியாச்சுல. அப்ப skew lines ஆ இருந்துச்சுனா u vector v vector. அப்ப இது ரெண்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் d modulus of a2 vector minus a1 vector box product u vector v vector by modulus of u vector cross v vector. அப்ப என்ன, modulus of box product of a2 vector minus a1 vector u vector v vector by modulus of u vector cross v vector. அப்ப என்ன, மூணு கண்டிஷன்ஸ் தான். என்ன, ரெண்டு லைன் இன்டர்செக்டர்ஸ்னா டிஸ்டன்ஸ் 0, ரெண்டு லைன் parallel-ஆ இருந்துச்சுனா, parallel-னா பார்த்தோனே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிருக்கோம். parallel vectors ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுனா distance equal to modulus of u vector cross v vector, u vector cross a2 vector minus a1 vector by modulus of u vector. ரெண்டு லைனும் skew lines ஆ இருந்துச்சுனா r vector equal to a1 vector plus su vector, r vector equal to a2 vector plus tv vector, u vectorம் v vector. அப்படினா ரெண்டு parallel vectorsம் வேற வேறயா இருக்கும். அப்படி இருந்துச்சுனா distance modulus of a2 minus a1 u vector v vector box product by modulus of u vector cross v vector. அப்புறம் நம்ம இன்னொரு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் படிக்கணும். என்ன கண்டிஷன் கேட்டா, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆச்சுனா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்ன, நெக்ஸ்ட் பாருங்க. கண்டிஷன் ஃபார் two lines are intersecting. அப்ப சார் முதல்ல ரெண்டு லைன்ஸ் இருக்கு. r vector equal to a1 vector s u vector, r vector equal to a2 vector t v vector.
சோ நம்ம முதல்ல எடுத்துறோம் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் இந்த ரெண்டு லைன் என்னது கிடையாது parallel கிடையாது அப்ப அந்த ரெண்டு லைனுக்கு என்ன பாசிபிள் ஒன்னு இன்டர்செக்டிங்கா இருக்கலாம் இல்லனா ஸ்கியூ லைன்ஸா இருந்துச்சு ஸ்கியூ லைன்ஸா இருந்துச்சுனா டிஸ்டன்ஸ் உண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸா இருந்துச்சுனா டிஸ்டன்ஸ் கிடையாது ஆனா என்ன அந்த லைன் மட்டும் தான் இருக்கு லைன் ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்கு இந்த லைன் வந்து ஸ்கியூ லைன்ஸா இல்லனா இன்டர்செக்டிங் லைன்ஸா யாருக்கு தெரியாது நமக்கு தெரியாது உடனே அந்த d = 0ங்கற கண்டிஷனை நான் அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படிங்க அப்ப என்ன d சப்போஸ் இது வந்து ஸ்கியூ லைன்ஸாவோ இருக்கலாம் அப்ப நான் உடனே என்ன செஞ்சு பார்க்கேன் a2 vector minus a1 vector u vector v vector by modulus of u vector cross v ஆக்சுவலா இது ரெண்டு ஸ்கியூ லைன்ஸா இருந்துச்சுனா டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது நமக்கு தான் இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க இன்டர்செக்டிங் லைனுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது அப்படினா ஈக்குவல் டு 0 அப்ப இந்த இது என்னது இது அப்படியே இங்க போனா என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a2 vector minus a1 vector u vector v vector equal to 0 இப்படி கிடைச்சிச்சுனா அந்த ரெண்டு லைன் நான் என்னன்னு சொல்லிடலாம் intersecting lines ன்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் box product of a2 minus a1 u vector v vector equal to 0 கிடைச்சிச்சுனா இந்த ரெண்டு லைனையும் நம்ம என்ன சொல்லிடலாம் intersecting lines அப்படினு சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்வாங்க a1 வெக்டர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா x1, y1, z1 first point a2 வெக்டர்ங்கறது என்னன்னு சொல்லுவோம் கேட்டனா x2 y2 z2 u வெக்டர்ங்கிறது என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் parallel வெக்டர் l1 m1 n1 v வெக்டர்ங்கிறது என்னன்னு கேட்டா செகண்ட் parallel வெக்டர் l2 m2 n2 அப்ப என்ன ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கனால நீங்க என்னெல்லாம் எழுதலாம் கேட்டா ரெண்டு பாயிண்ட் எழுதலாம் ரெண்டு parallel வெக்டர் எழுதலாம் இது ஃபர்ஸ்ட் லைன் உடைய பாயிண்ட் இது செகண்ட் லைன் உடைய பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் லைன் உடைய parallel வெக்டர் இது செகண்ட் லைன் உடைய parallel வெக்டர் அப்ப இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் உடைய கண்டிஷன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இத ஞாபகம் வச்சுக்கோ இல்லனா s2 x1 y2 y1 z2 z1 l1 m1 n1 l2 m2 n2 equal to 0 இதை நாம யூஸ் பண்ணலாம் அப்ப என்ன ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாலே parallel-ஆ முதல்ல பார்ப்போம் பார்த்தோனே தெரிஞ்சுவோம் இல்ல அப்ப ரெண்டு லைனையும் நம்ம செக் பண்றோம் இது ஸ்கியூ லைன்ஸா இருக்கலாம் இல்ல இன்டர்செக்டிங் லைன்ஸா இருக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்யறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல உள்ளத செஞ்சு பார்ப்போம் a2 a1 u vector v vector equal to 0 ன்னு கிடைச்சிச்சுனா அந்த இடத்துலயே நம்ம finish பண்ணிரோம் அந்த ரெண்டு லைன் என்னதுன்னு கேட்டிங்களா இன்டர்செக்டிங் லைன் அதுக்கு என்னது கிடையாது டிஸ்டன்ஸ் கிடையாது சப்போஸ் இதுல ஏதாவது நம்பர் வந்துச்சுனா சார் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 வராம ஏதோ நம்பர் வந்துச்சுனா அந்த ரெண்டு லைனுக்கு என்னது இருக்குன்னு அர்த்தம் டிஸ்டன்ஸ் கண்ட்ரி இருக்குன்னு அர்த்தம் therefore the skew lines ன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிரோம் ஓகேவா சோ ஒரு two lines கொடுத்து டிஸ்டன்ஸா parallel intersecting skew lines intersecting இருந்துச்சுனா பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும் then next parallel இருந்துச்சுனா skew lines இருந்துச்சுனா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணணும் ஓகேவா இந்த வீடியோல நீங்க லேர்ன் பண்ணிருந்தீங்களா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க Thank you very much